சட்டப்பேரவையில் இப்போது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை பெற குறைபாட்டு திறன் 60%லிருந்து 40%ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய உதவித்தொகையை பெற ஆதரவற்றோராக இல்லாமல் இருந்தாலும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை பரிசீலிக்க சமூக நலத்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு குழு ஒன்றை அமைக்கவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை இப்பொழுது நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. போராட்ட களத்தில் எமது செய்தியாளர் லோகநாதன் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். லோகநாதன், இப்போ சட்டப்பேரவையில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை பெற அந்த குறைபாட்டு திறன் 60%லிருந்து 40%ஆக குறைத்து இப்பொழுது உத்தரவிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை பரிசீலிக்க சமூக நலத்துறை அமைச்சர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோராக இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது பற்றி அங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் என்ன பதிவு பண்றாங்க, அவங்க கிட்ட கேட்டு பதில் வாங்குங்க. 3% இடஒதுக்கீடு குறித்த 6 அம்ச கோரிக்கையை முன்வைத்து மாற்றுத்திறனாளிகள் 4வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டம் சென்னை ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இருந்து வருகின்றனர். இது தொடர்பாக தற்போது தமிழக முதலமைச்சர் 110 விதியின் கீழ் 60%லிருந்து 40% ஊனமுற்ற அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதும் குறித்தும் ஆதரவு இல்லாதவர்களுக்கும் இந்த முறை வழங்கப்படும் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நலத்துறை சார்பாக மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கும் என்றும் தமிழக அரசு நாட்டிலேயே சிறந்த ஒரு இதுவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்று தமிழக அரசு சிறந்த விருது பெற்றிருக்கிறது. தற்போது அது குறித்து மாற்றுத்திறனாளிகளின் ஒருங்கிணைப்பாளர் தற்போது தீபக் நம்மிடம் உள்ளார். அவரிடம் விருது கேட்போம். தற்போது உங்களுக்கு 110 கீழ் பல விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமாக உங்களுடைய போராட்டத்தை கைவிடுவீங்களா என்பது குறித்து சொல்லுங்க. இந்த அறிவிப்புகளுக்கு முதல்ல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், அதை வரவேற்கிறோம். இது எங்களுடைய போராட்டத்திற்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக நாங்க கருதுறோம். எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் நியாயத்தை உணர்ந்து தமிழக அரசு இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதுல எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 110 விதியின் கீழே அறிவிச்சிருக்க சலுகையோட முழு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுடைய போராட்ட குழு தலைமை உட்கார்ந்து பேசிட்டு இதை அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்ய போறோம், போராட்டத்தை விளக்குறதா அல்லது தொடர்வதா என்றதை பத்தி நாங்கள் முடிவெடுப்போம். தற்பொழுது இந்த மாற்றுத்திறனாளிக்கான அனைத்து கூட்டங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகே அதில் குறித்தான விவரங்களை அளிப்பதாக நம்மிடம் தெரிவித்துள்ளார்.